வெல்கம் டு பிரேமாவதி சுகுமாரன் அஃபீஷியல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கிங்க வெண்டைக்காய் குழம்பு செஞ்சுருக்கேங்க. வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் குழம்புக்கு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டேன். அப்புறம் தேங்காய் ஒரு மூடி நல்லா தோண்டிட்டேன். எப்பவும் கத்தியில் தான் தோண்டுவேன். தோண்டிட்டு மிக்சியில் ரோட்டு விட்டுடுவேன். இப்போது வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 3 பெரிய வெங்காயம் அதில் போட்டு வணக்கிக்கலாம். இப்போ சீரகம் 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போடலாம். அது வதங்கின பின்னாடி கொஞ்சம் குருமிளகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி மறுபடியும் 2 தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கின பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் சாம்பார் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி அளவில் போட்டுக்கிறேன். கூட மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வணக்கின பின்னாடி அந்த தேங்காய் போட்டுக்கலாம். துருவி இருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு பின்னாடி மிக்சியில் போட்டு எடுக்கணும். இதுக்குள்ளே வெண்டைக்காய் குழம்புக்கு வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு இருக்கேங்க. வெண்டைக்காய் கட் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் அதுக்குள்ளே இது தக்காளி வெங்காயம்லாம் ஆறிடுச்சு. அதனால் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு புளி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். எப்பவுமே புளி இப்படி தான் நான் சேர்த்துவேன். மிக்சியில் போட்டு அதையும் அரைச்சிக்குவேன். கொஞ்சம் நைஸாக அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் போடணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காயை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அது அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எவ்வளோ நமக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்புறம் நிறைய கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன் வாசமாக இருக்கிறதுக்காக. அப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும்.
மூடியெல்லாம் போட வேண்டாங்க, சும்மா அப்படியே போட்டு 10 நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது கொதி வரணும். அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் சர்க்கரை மட்டும் போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டிருக்கு. வெல்லம் தான் போடணும், வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை நான் போட்டிருக்கேன், வெல்லம் என்கிட்ட இல்லாதனால சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு வந்துங்க மத்தியானம் வந்து அது நான் சாதத்துக்கு போட்டுக்கிட்டோம். இப்போ அது நிறைய இருந்தங்காட்டி இப்போ சாயந்தரமாக கோதுமை மாவு தோசை செய்யலாம் அப்படின்ட்டு கோதுமை மாவு கரைச்சிட்ருக்கேன். மத்தியானமே கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன் வெண்டைக்காய் குழம்பு, மாவு தீந்துருச்சு, அதனால் கோதுமை மாவு தோசைக்கு மாவு கரைச்சிட்ருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை நிறையா போட்டால் நல்லா இருக்குங்காட்டி நிறையா போட்டிருக்கேன். அப்புறம் சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தோசைகள் நல்லா காஞ்சிருக்கு. கோதுமை தோசை நல்லா ஹீட்டாக இருக்கும்போது ஊற்றினாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகாது இல்லைன்னா. தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. இப்போ அந்த வெண்டைக்காய் குழம்புக்கு கோதுமை தோசை நைட் டிஃபனாக வச்சுக்கிட்டோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.